Hey guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஷாஃபி ஜோன்ல இருந்து சீரியல் ட்ரோல் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்த்துடலாம். சீரியல் கொடுமைகள் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன ஏதுங்கிறத கம் லெட் see together. இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். நீங்க எப்படி இது பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வா மச்சான் வா மச்சான் வா. அப்ப நாங்க வரோம். வாங்க போலாம். நீ எவ்வளவு நேரம்டா சமாளிப்ப? இதுக்கு மேல எப்படி தெரியல? அது மாறுது சார். ஒரு சுவாரஸ்யமான பயணம். அன்னம் கயல் மருமகள் இணையும் மெகா சங்கமம். மெகா சங்கமத்தை ட்ரெயின்ல வச்சிருக்காங்க. பழக்கம் போலதான் இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்டா குயின் ஆஃப் ட்ரெண்டிங் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் அண்ணா, ஐ எம் சத்யா. சந்திய ராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மசாஜை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க. இது தரமான சம்பவம், என்னன்றதை நானே சொல்றேன். என்னடா பண்ற? சீனு மனசுல நீ இருக்கணும், அவ்வளவுதானே. இந்த கேங்க யாருன்னு தெரியல, அதாங்க இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டுறதுக்காக போராடிட்டு கிடக்குறாங்கல்ல, அவனுங்களே தான். ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டா, இன்னொரு பக்கம் இந்த பிள்ளைக்கு எப்படியாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்திடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இப்போ ஒரு அருமையான பிளானை போட போறாங்க. அந்த பிளான் என்ன பிளான் தெரியுமா? இன்னைக்கு சீனு ஜிம்முக்கு போயிட்டு வந்து உடம்பெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சாருவை விட்டு சீனுக்கு கை காலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லுவோம். அதாவது இந்த கும்பல் பிளானை தான் ஒழுங்கா போட மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா, ரகசியத்தை கூட ஒழுங்கா ரகசியமா பேச தெரியாது போலயே. வீட்டு வாசல்ல இருந்தா ரகசியம் பேசுவீங்க. ஆயா ஒட்டு கேட்கிற அளவுக்கு சத்தமா பேசிட்டு கேட்டா இதுக்கு பேரு தான் ரகசியம்னு வர சொல்றாங்க. இதுக்கு சீனு ஒத்துப்பானா? அவன் வேணான்னு தான் சொல்லுவான். ஆனா பாரு ரகசியம் கேட்கிற வழியில எவனும் பார்க்கல. இத்தனைக்கு அந்த அம்மாவை பாருங்களேன், திரும்பிலாம் கூட பேசுறாங்க. ஆனா எதிர்த்தாப்புல நிக்கிற மாயா புள்ள மட்டும் இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா. கேட்டா அவ்வளவு சுவாரஸ்யமா ரகசியம் பேசிட்டு இருக்காங்களாமா. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு தனக்காக ஒரு பொண்ணு எவ்வளவு எல்லாம் செய்யறான்னு ஒரு இறக்கம் வரும். அது சீனுக்கு உன் மேல வந்தாலே போதும். சரி ரைட், ஒரு வழியா ரகசியத்தை முடிச்சுட்டாங்க. இவங்க பிளான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜிம்முக்கு போயிட்டு டயர்டா வந்து படுத்துருக்கவங்க காலுக்கு இந்த புள்ள ஆயில் மசாஜ் கொடுக்க போதான். அப்படி ஆயில் மசாஜ் கொடுத்தாலே அவன் இந்த புள்ளையோட சேர்ந்துருவானா. எப்பேற்பட்ட பிளான் பாருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. நீங்க எப்படி இது பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வா மச்சான் வா மச்சான். ஓ அவன் பேர் என்ன? சரவணாவா? ஐயோ பேரே தெரியும். அந்த காலை பார்த்தா உங்களுக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஆம்பளை கால் மாதிரி தெரியுது. சரவணா ஜிம்முக்கு போயிட்டு ஹேர் ரிமூவல் கிரீம் போட்டு முடியெல்லாம் எடுத்து வலுவலுன்னு ஜிம்முக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நீங்க என்ன தைக்கிறீங்க? அதுல ஒரு கருப்பு கயிறு இருந்துச்சு போல அந்த காலில். இதத்தான் அப்ப காட்டுனீங்களா? ஜிம்முக்கு போயிட்டு வந்து யாராவது பெட்ஷீட் அப்படி இழுத்து மூடிட்டு படுப்பாங்களா? பாத்தீங்களா ஜிம்முக்கு போன காலு? ஆம்பளை காலுக்கும் பொம்பளை காலுக்குமே வித்தியாசம் தெரியலையே. உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் நடந்து என்ன வடிவேலுக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லணும். அது சாபம் விடுறா, அவனுக்குலாம் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதுடா. இது ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஆம்பளை காலா? என்ன சார் கேட்டா எந்த ஆம்பளை காலாச்சும் இப்படி இருக்குமாடா? அந்த காலை கொஞ்சம் நல்லா உத்துப்பாரு, நல்லா பளபளன்னு டைட் போட்டு பாலிஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இப்ப நெயில் பாலிஷ் எல்லாம் இருக்குமே இதுல. மாமா கால்னு சொல்றேன்னா அதை நான் என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. இன்னொரு பக்கம் ரெண்டு வில்லிங்க வெளியே இருந்துகிட்டு அவங்கள பத்தின பெருமையை அவங்களே சொல்லுவாங்க. அந்த பெருமையை கொஞ்சம் கேளுங்களேன். எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. சொல்லு தங்க. உங்க பிளான் நல்லாவே வொர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட். கேட்டீங்களா? இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் தான். முதல்ல ஆம்பளையா பொம்பளையா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட கூட்டி வந்து இது ஆம்பளையா பொம்பளையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட ஐடியாவை உள்ள திணிங்க.
பொண்டாட்டியை பிரிச்சு அந்த புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட கனெக்ஷனை உருவாக்கி விடுறதுல இவங்க ஸ்பெஷலிஸ்டாமா. அத அவங்களே பெருமையாக சொல்லிக்கிறாங்க. எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் போர்வை எடுங்க மாமா. இன்னும் மாமி இருக்காங்க. இதுல ஷாக்கு வேற ஆகுறாங்க பாருங்க. சரி ரைட், உனக்கு காலை பார்த்தா கண்டுபிடிக்க தெரியல, பெட்ஷீட்டா அங்க பிடிச்சி இழுக்கிறதுக்கு பதிலா கீழே கொஞ்சம் மேல தூக்கி இருந்தா உள்ள இருக்கிற புடவை தெரிஞ்சிருக்கும்ல. அதை பத்தி யோசிக்க வேண்டிய. அடுத்தா விஜய் பாலு அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சின்னஞ்சிருக்கிலேயே அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, Facebook லைவ் வச்சு ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Facebook லைவ் வரைக்கும் போயிட்டீங்களாடா? எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் என்ன சார் ஆச்சு? என் குழந்தைக்கு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. ரொம்ப ரேர் பிளட் குரூப்மா. இன்னும் 10 நிமிஷத்துல கொண்டு போய் கொடுக்கலன்னா என் குழந்தை உயிரை காப்பாற்ற முடியாதுமா. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த பிளட்டை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாதான் ஒரு உசுரை காப்பாற்ற முடியும். பட் அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பிளட்டை என்ன நம்பி கொடுங்க, நான் சென்னையில் ஒரு நாள் சேரனா மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பிளட்டை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஹீரோயின் கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களும் பிளட்டை கொடுத்து அனுப்புறாங்க. இதுதான் சம்பவமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் சம்பவமே. இன்னும் 10 நிமிஷத்துல சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப இங்க நடந்த சம்பவம் அங்க இருந்து ஒரு 4-5 பேரை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல தானே. ஆனா அந்த புள்ள பிளட் எடுத்துட்டு பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். சைவெல்லாம் போடுறாங்க. இதுதான் தவறான செயல். ஏன்னா ரோட்ல போற பொம்பளை புள்ளி எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, சரியான பொறுக்கி பாயலா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வெறும் வீடியோ எல்லாம் கிடையாது, அது Facebook லைவ் அப்படிங்கிறாங்க. Facebook லைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ் ஓபன் பண்ணி பார்த்தா அவன் அந்த பிள்ளைக்கு பின்னாடி இருந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். லைவ்ல அவனும் சேர்ந்து வருவானே. அதுதான் உங்களுக்கு தெரியாது, புதுசா வந்து ஐபோன்ல அந்த ஃபீச்சர் இருக்கு. நம்ம லைவ் போட்டு நம்ம இன்னொருத்தங்களை காட்டுனா வேற ஆங்கிள் இருந்து அந்த 360 டிகிரில நம்மளையும் சேர்த்து எடுக்கும். இதுல என்ன ஆச்சரியம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ற போனும் அந்த லைவ்ல தெரியும். டெக்னாலஜி வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க என்ன அப்டேட் ஆகாம இருக்கீங்களே, என்ன பிரதர்? ஆனா அவனே அந்த வீடியோல இருக்கான். நான் சொல்லல, அவன் போன் இருக்கு பாருங்க. எப்படி அதுலயும் பாருங்க, ஒருத்தன் Facebook லைவ் பண்றான், அந்த லைவ்ல ஒரு பொம்பளை புள்ளியை ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துட்டே போறான் அப்படின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏண்டா பொம்பளை புள்ளியை போய் ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு தானே கமெண்ட் போடுவாங்க. ஆனா பாக்குறவங்க எல்லாம் பரவாயில்லையே இந்த புள்ள இவ்வளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ நடந்த சம்பவத்தை இங்க வீடியோல பாக்குறவங்க வரைக்கும் தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுதுன்னா உங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, இந்த பொண்ணு எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஏன் தெரியுங்களா? எப்படி? அப்ப இந்த பொண்ணு நிறைய லைவ் போட்டுருக்கு போல, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது எப்படி தெரியும்? இப்பதானே முதல் தடவை வீடியோல பாக்குறீங்க. எழுதி கொடுத்தா என்ன வேணாலும் பேசுறது. என்ன சார்? அதான் நானும் யோசிக்கிறேன். அதுலயும் பாருங்க, அவன் வச்சிருக்கிறது என்னமோ மொபைல் கேமரா தான். இத்தனைக்கு அந்த ட்ரோன் கேமராவை பார்த்துட்டு 4-5 பேர் கிளம்பி வந்துருவாங்க. நம்ம பைக் தான் குறுக்குல நிக்குது, எடுத்து ஓரமா விடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பைக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. இது எல்லாத்தையும் விட கடைசியா அந்த புள்ள எங்க போய் தெரியுமா அந்த பிளட் டெலிவரி பண்ணும்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. உதவி பண்ணலாம், வேணாம்னு சொல்லல, அதுக்குன்னு இந்த அளவுக்கா விட்டா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் ஓபன் பண்ணி இந்த புள்ளைய பிளட்ட ஊத்திட்டு வந்துரும் போலயே. கஷ்டம்னு வந்து அந்த கைக்குள்ள கரணனா மாறிடும். புரியுது, புது சீரியல் ஹீரோயினுக்கு மாசான சீன்லாம் வைக்கணும். புதுசா? ஆனா அதுக்குன்னு இந்த லாஜிக்கே கூலி படத்துடைய வில்லனுக்கு குழி தோண்டி புதைக்கிற மாதிரியா புதைக்கிறது? அடுத்தா வசவி சரண்யா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த சந்திய ராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட் எல்லாம் போய் பாருங்க, ஒரு சம்பவம் மாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி. வாங்க என்ன சம்பவம்னு பாத்துருவோம். வாங்க போலாம். நான் கூட்டி சாப்பிட்டு அப்படியே. ஏன் எடுக்க மாட்டேங்கிற, எடுத்து பேசு. அந்த ஸ்பான்சர் தான் கால் பண்றான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் பயங்கரமான பேட்மிண்டன் பிளேயர்ல, ஒரே மேட்ச்ல 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சு புருஷ உசர்லாம் காப்பாத்திருக்காங்கல்ல. அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், நான் உனக்கு 4 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த புள்ளையும் அதை வாங்கிட்டு சைன்லாம் பண்ணிடுச்சு. சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது கோச் வேற யாரும் இல்ல,
வில்லன் கார்த்தின்னு அவன் போகும்போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லிட்டு இந்த புள்ள போய் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. கார்த்திக் தான் கோச்னு சொல்றான், இல்லனா பணத்தை கட்ட சொல்றாங்கம்மா. உன்னையே டிஸ்டர்ப் பண்ணிட்டானா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமா கிளம்பி வரும்போது ஆப்போசிட்லயே அவங்க அப்பா வந்துடுறாப்புல. அவங்க அப்பா வந்தாதான் என்ன நடக்கும்னு தெரியும்ல. இந்த புள்ள ஏதாச்சும் ஒரு மாறு வேஷம் போட்டாகணும். இதுக்கு முன்னாடி முக்காடு போட்டுச்சு, மாஸ்க் போட்டுச்சு, குறத்தி வேஷம் வரைக்கும் போட்டுச்சு. இப்ப என்ன பண்ண போறா, நீதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டா, மாட்ட மாட்டேன், இப்பயும் கைவசம் ஒரு மாறு வேஷம் வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். என்ன மாறு வேஷம் தெரியுமா? நீங்க நான் இருக்கிறத காமிச்சுக்காதீங்க, என் முகத்தை கேப் எடுத்து மறைச்சுக்கிறேன். இது மறை வேஷம். எங்க போயிட்டு இருக்க? பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போயிட்டு இருக்கேங்க. என்னப்பா இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையா? என்னங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பூஜை தானே? முதலும் பூஜை, வீட்டில் ஒரு பூஜை இல்லைங்க, பொண்ணு வந்தது. அப்புறம் கோயிலில் ஒரு பூஜை இல்லைங்க, அப்பயே அந்த பொண்ணு வந்தது. இப்போ நடு ரோட்டில் பூஜை சாமான் வாங்க போறீங்களே. நீங்கள் வீடு வச்சிருக்கீங்களா இல்லை கோயில் வச்சிருக்கீங்களா? டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் பேட்மிண்டன் பிராக்டிஸ்க்கு போறாளா? என்னையா அப்பா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பெத்த புள்ள அது. அந்த புள்ள ஒரு மாஸ்க் மாட்டினா கண்டுபிடிக்க மாட்டாரு, முக்காடு போட்டா கண்டுபிடிக்க மாட்டாரு. சரி அதெல்லாம் விட்டுலான்னு பார்த்தா ஒரு கேப் போட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது. தெரியலப்பா, தெரியல. அப்படியே வர சொல்லு, போற வழியில விட்டுட்டு போயிடலாம். வாமா கார்ல ஏறிக்கோ. அதுலயே அந்த புள்ளைய அங்கேயே விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்லைங்க, கூடவே கார்ல வேற கூட்டு போறாங்க. எந்த கேம் விளையாடுறமா? மாறு வேஷ போட்டி. இது நான் அன்னைக்கு பேசுறாங்க. இவருக்கு பார்த்தா அப்பா மிரட்ட வர்ற மாதிரி இருக்கும். புள்ளைய வண்டியில ஏத்திட்டு வந்தா, அம்மா நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்கிக்கோமான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு கிளம்பி போறவங்கள பாத்திருக்கேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்து டிராப் பண்றதுலாம் இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இது எதுக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. என்ன ஜானகி, அப்பாவே கிளம்பி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பதறி அடிச்சு ஓட்டானாமா. அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் திருப்பி அந்த புள்ள மூஞ்ச மட்டும் பார்க்கல. அப்படி பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இவருக்கு வந்து அந்த புள்ளைய கண்டுபிடிக்க முடியாமலாம் இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால மூஞ்சே மறந்து போச்சு. இதுக்கப்புறம் அந்த புள்ள மாறு வேஷமே இல்லாம முன்னாடி வந்து நின்றா கூட யாருமா நீ தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க வரோம், வா போலாம். வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு நேரம் நான் சமாளிப்பேன்? இதுக்கு மேல எப்படி தெரியலன்னு எப்படி சொல்லுவேன்? அடுத்தா சைஃபுல் அஸ்மான் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வில்லிகள்லாம் சேர்ந்து பயங்கரமான அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காப்புல. வில்லிகள்னாலே அட்டூழியங்கள் பண்ணதானே செய்வாங்க, பாக்க என்னன்னு பாத்துருவோம். என்னமா பிளான்? வழக்கமா இருக்கிற பிளான் தான். என்ன பிளான்? என்ன சீரியல்ல மத்தவங்களோட வில்லிக்கு தான் 24 hours ஜாப் இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டுறதுக்கு 24 மணி நேரம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பார்த்தா தமிழ் பிரெக்னண்டா இருக்காங்கல்ல, அந்த கருவை கலைக்கிறதுக்கு ஏதாச்சும் பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பா பிரிச்சு பிளான் போட்டுருக்காங்க. 4 பேரும் 2 டீமா பிரிஞ்சுக்கோங்க. ஒரு டீம் ஈஸ்ட், இன்னொரு டீம் வெஸ்ட் பக்கமா போங்க. நாம தரையில எண்ணெய் ஊத்தி விட்டுருவோம். அத பார்க்காம அவ கால் வெப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்க போகுது. ரொம்ப புதுசு. என்னடி வெளியே வரவே மாட்டேங்கிறா? அவ தினமும் காக்காவுக்கு இங்க தானே சாப்பாடு வைக்க வருவா. ஆமாடி, இப்ப பாரு, இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். எண்ணெயில வழுக்குறாங்க வழுக்கல, எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னங்க கருமம் இது? என்ன இது? இந்த வடிவேல் சொன்ன மாதிரி அடி மட்டும் வரைக்கும் போய் அலசுறாங்க. எங்க எனக்கு கூச்சமா இருக்குங்க இதெல்லாம். எனக்கு உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெக்கம் வரலையா? மீக்கிரி பண்றாங்க, மீக்கிரி. அதுவும் பார்க்கணுங்க, கொட்டாய் விடுற மாதிரி. அதே எல்லாரும் மிமிக்ரினா தொண்டையை பிடிச்சி நசுக்கிறீங்க, சங்க பிடிச்சி நசுக்குனா குரல் மாறிடுமா? நம்ம நசுக்குனா உயிர் வாங்கும். அதான் சாதாரணமாலாம் யாராலையும் வில்லி ஆகிட முடியாது போல இருக்கு. இந்த மாதிரி காக்கா கத்தக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் போலயே. சரி ரைட், இப்போ நம்ம வில்லிகள் பிளான் போட்ட மாதிரியே தமிழ் போய் கரெக்டா அந்த எண்ணெயில கால் வச்சு வலிக்கி உளுந்து நம்ம வில்லிகளுடைய பிளானை சக்சஸ் ஆக போறாங்களா அப்படிங்கறத வேண்டி பாத்துருமா? உண்மை காக்கா.
போச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே குரூப் ஏ வில்லிகள் போட்ட பிளான் வழக்கம் போல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம கிட்ட தான் 2 டீம் இருக்குது. இப்ப குரூப் பி ஒரு பிளான் போட போறாங்க. வாங்க அவங்க போடுற பிளானாச்சும் கொஞ்சம் உருப்படியா இருக்கான்னு பாப்போம். இவங்க யாரு மாதிரி கத்த போறாங்களோ? சீக்கிரம் நீ நல்ல தோண்டடி, யாராவது வந்துட போறாங்க. குழியில விழுந்து நாங்கன்னு உட்கார்ந்தானா நம்ம நினைச்சதும் நடக்கும். இவங்க தோன்றதே தமாதுண்டு குழிதான். அதுக்கு மேல ஒரு அட்டையை போட்டு மறுபடியும் மண்ணலி போட்டதுல பாதி குழி நிறைஞ்சிருக்கும். இதுல வந்து தமிழ் உளுந்து கருகலைய போதாம எங்க இருந்தா இந்த வில்லிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வராங்கன்னு ஒண்ணும் புரியல. சரி ரைட், என்ன நடக்குதுன்னு பாப்போம். தமிழ் உனக்கு நேரம் ஆகுதுல, கிளம்பு. முன்னாடி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கம்மா. போச்சு, குரூப் ஏயும் சொதப்பி போச்சு, குரூப் பியும் சொதப்பி போச்சு. கடைசி வரைக்கும் வில்லிங்க போடுற எந்த பிளானும் நடக்காது போலயே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் கிடையாது. வில்லிகள் நினைச்ச மாதிரியே பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, wait a minute for 5 minutes. அது வேற ஒண்ணும் இல்ல, தமிழ் பாத்துருக்கோம். சரி ரைட், 2 வில்லிகளும் மாறி நானே கலந்துக்கிறேன். நம்ம அதை விட ஒரு மட்டமான பிளான போட்டு நம்மளே வலிக்கி விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சோப்பு போட்டு அதுவே வலிக்கி விழுந்துருச்சு போல. அடுத்ததா ரோகன் அப்படிங்கிறவர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் செஞ்சாப்ல பாரிஜாதம் அப்படிங்கிற ஜீ தமிழ்ல வந்திருக்கிற புது சீரியல்ல இன்னைக்கு பாருங்க, ஒரு ரோஜா பூ இதழ வச்சு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே வா காம்படிஷன் பாஸ், காம்படிஷன். சுவாமி என்ன வேணுண்டு இதுல உட்காருக்கும். இப்ப வெளியே எடுத்து வைங்க. இது வெள்ளி. ஒரு பக்கம் ஹீரோ சாரியும் இன்னொரு பக்கம் செங்கலுக்கு சில்வர் பெயிண்ட் அடிச்சு எடுத்து வந்து மணக்கார குடும்பம் போல இருக்கு. இப்போ 2 வெயிட்டும் அப்படியே எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா இருக்குமா? ஆனா கரெக்ட்டா இருக்குமா? முள்ளு இன்னும் ஊசலாடினதா இருக்கு. எடுத்து வெயிட் பண்ணுவோம், சமமாக தானே பாப்போம். இப்ப சமமா இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த முள்ளு சமமாக போகுது. அதுவும் யாரால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ட்ரினால. அது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நீங்களா இது மாதிரி ஏதோ ஒரு ப்ரோமோ நான் பார்த்திருக்கேங்க வேற சீரியலுக்கு. அந்த மொத்த ரோஜா பூவும் பறந்து வந்து அதுல விழுந்து சமமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்க மனசை தேத்திட்டு தைலத்தை படுத்துவோம். ஆனா இத்தனை இதுல போட்டு அதனாலதான் சமமாச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா? ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாம முள்ளு பர்ஃபெக்ட்டா நின்னுடுதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அடடா, சீரியல் ஆரம்பிச்சு ஆரம்பத்திலே பயங்கரமா அமர்க்களம் பண்றாங்களே, போக போக எக்கச்சக்கமான கண்டென்ட் வாரி வாரி கொடுப்பாங்க போல இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சீரியலுடைய ஹீரோயின் கேரக்டர் யாரு தெரியுமா? 400 அப்படிதான் படத்துடைய நயன்தாரா காதம்பரி கேரக்டராமா. அது இவளுக்கு காது கேட்காது. நம்ம முதட்ட அசைவை வச்சு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லிடுவா. காதம்பரி. அடுத்தா பெனினால் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் செஞ்சாப்புல சன் டிவில இருக்கக்கூடிய வினோதினி புது வசந்தம் சங்கமம்ல ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரன்னிங் ரேஸ் ட்விஸ்டா? வாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு, என்னன்னு பாத்துருவோம். நீ ஓட ஆரம்பிச்சு என் பொண்ணை யாரும் ஜெயிக்க கூடாது, என் பொண்ணை யாரும் ரன்னிங் ரேஸ் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருந்தா பரவாயில்ல. அடுத்தவன் பொண்ணு சூளை போய் ஊசியை குத்தி வைக்கிறானா? சரி, நீ ஊசியை குத்தி வச்சிருக்க, இது என்னடா பிளானு? நாளைக்கு காலையிலேயே அந்த புள்ள முழிச்சு பார்த்து சூளை யாரு ஊசி குத்தி சொல்லி புடிச்சி போட்டு நம்ம பக்கம் திருப்பிட்டா. 200 மீட்டர் ரன்னிங் காம்படிஷனில் 234 மதி. மதி பாபா ஷூ போட்டுக்கோ. அந்த வலியோடயும் ஓடிடுவாங்க, அப்படித்தானே? பாருங்க, அவன் போட்ட அந்த மட்டமான பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி அந்த புள்ள ஷூவை போடும் போது குத்தாத அந்த ஊசி ஓடும் போது குத்திருச்சாம அந்த புள்ளையும் ஓட முடியாம கீழே உட்கார்ந்துருச்சு. சோ அவன் நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லன் போட்ட பிளான் சக்சஸ்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சா, இருங்க பாய் இங்க தானே எங்களுடைய விசுவாசத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் படத்தையே எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மதி மதி வா வா வா. அதுல ஊசி இல்ல, இதுல ஊசி இருக்கு. எப்படி சேஞ்சு?
விஸ்வாசம் படத்துல ரத்தம் அப்பாவுக்கு வரும். இது இங்க வந்து என்ன பண்ணலாம், வித்தியாசம் காட்டணும்ல. பொண்ணுக்கு ரத்தம் வரட்டும்டா, காலில் ஊசியை ஏத்துறான். சூப்பர். பாவம் அந்த புள்ளையே காலில் ஊசி குத்திருச்சுன்னு சொல்லிட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் போய் ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு பஸ்ஸுக்கு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. கேட்டா இவர் தான் விஸ்வாசம் அஜித்தாமா. அந்த ரேஸே வெறும் 200 மீட்டர் தான். இந்த இடத்துக்கு அம்புட்டு புள்ளிங்க தண்ணி எல்லாம் குடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு பிரைஸை வாங்கி வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்குங்க. இப்ப இதுக்கு நான் கமான் கமானுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கதான் வச்சிருக்கோம் ட்விஸ்ட்ங்கிறாங்க. ஜெயிச்சிருவீங்களே. இந்த புள்ள ரொம்ப ஃபாஸ்டா இல்ல கூட ஓடுனவங்கலாம் வேஸ்டானு ஒண்ணு புரியல. 4 மணி நேரம் கழிச்சு எஞ்சி வந்து கூட இந்த புள்ள ஃபர்ஸ்ட் வந்துச்சாம்ல. அதுலயும் அந்த புள்ள ஷூவை கழட்டி போட்டு ஓடி இருந்தா கூட எனக்கு மனசாரி. அந்த ஊசி இருக்கிற கலட்டலாம் நேரம் இல்லங்க. வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருச்சாமா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கடைசியா ஆகாஷ் வேலவன். அப்புறம் என்ன ஆச்சு? அரெஸ்ட் ஆயிட்டாங்களே. பொண்ணு நீங்க அந்த ஷூவை கலட்டி போட்டு அப்பாவோட ஹாஸ்பிட்டல் போய் பேண்டேஜ் போட்டுட்டு இந்த ஊசியை குத்துனது யாரு அப்படிங்கிறத விசாரிச்சு அவனை ஒரு 2 சத்து நிறைய விட்டுவிட்டு வந்து நீங்க விழுந்த இடத்துல இருந்து ஓடும் போதும் அவங்க பாதி தூரம் நீங்க அந்த ஷூவை கலட்டி போட்டே ஓடிக்கலாமே. எப்படியும் உங்களுக்கு தெரியும் நம்ம நாளைக்கே வந்து பார்த்தாலும் அவங்க நின்ற இடத்துல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி. அப்படிதானே மேடம் போகணும், அதானே சம்பிரதாயம். கமெண்ட் பண்ணிருந்தாப்புல மகா சங்கமம் சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோ என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அது ஒரு படத்தை வேற எடுத்து அதையும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன மகா சங்கமம் நம்மளும் பாத்துருவோம். பிரச்சனையை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கு முடிவை நாங்க கொண்டு வரோம். வழக்கமா ஒரு சீரியல் பெருசா நல்லா ஓடிட்டு இருக்கிற சீரியலோட சேர்த்து விட்டு இதுக்கு பேர் தான் சங்கமம். உங்களுக்கு வேற வழியே கிடையாது, இதையும் சேர்த்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த வாட்டி புதுசா 2 சீரியல் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு 2 எடுத்து கையலோட சேர்த்து மகா சங்கமம்னு சொல்லிட்டாங்க. இனிமே அந்த படைச்சவனே நினைச்சா கூட நம்மள பிரிக்க முடியாது. திரைப்படத்திற்கு இணையான காட்சிகளும் ஒரு புதிய அனுபவத்திற்கு தயாராகின்றன. அதுலயும் சும்மா இருக்காம கயல் சீரியலோட சங்கமம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததுனால வழக்கமாவே கயல் சீரியல்ல வாரத்துக்கு ஒரு படத்தை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மகா சங்கம்னா சும்மா இருப்பாங்களா, இதுலயும் ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. சின்ன திரையில் முதல் முறையாக ஒரு சுவாரஸ்யமான பயணம். இந்த 3 சீரியலுமே ட்ரெயின்ல வச்சு சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரது என்ன படம்? தொடரி. தொடரி படத்தை நீங்க எடுத்து முடிச்சிட்டீங்க. நாங்க வாரம் தொடரும் போட்டு தொடரியவே ஓட்டுறோம்னு சொல்லி முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டாங்க போல. அன்னம் கயல் மருமகள் இணையும் மெகா சங்கமம். பட் எது எப்படியோ இந்த மகா சங்கமம் மூலியமாவும் நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படிப்பட்ட கண்டென்ட் கொடுக்க போறாங்கன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். சாதாரண வீடியோ எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். எத்தனை வருஷம் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்காம டிராவல் பண்ண போறாங்க தெரியல. ஆனா இன்னைக்கு மொத்த சீரியல்லையுமே எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஃபேஸ்புக் லைவ் தாங்க. அதுதாங்க ஐபோன் 17 ப்ரோ எல்லாரும் வாங்குங்க. சூப்பர். மேல இருந்தெல்லாம் நம்ம கீழே இருப்போம் போன் அப்படி வச்சுக்கிட்டு, ஆனா அது மேல இருந்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். நம்மளும் வருவோம் வீடியோல. ஆனா அவங்களோட புது என்ட்ரி சூப்பருங்க. புது சீரியல் முதல் ஸ்டார்டிங் எபிசோட்லயே பெரிய சம்பவம் பண்றாங்க பாருங்க. பைக்கை நேரா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விட்டாங்க. அட்டகாசம். சூப்பரோ சூப்பர். புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த புதுசு சீரியல் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பழைய பேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு புதுசா வந்திருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.